வணக்கம் ஸ்டூடெண்ட். நம்ம வந்து 5th யூனிட்டில் 8 ப்ரோக்ராம் இருக்கா. நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதை எப்படி ரன் பண்ணணும்னா, டெஸ்க்டாப்பில் அந்த டர்போசின்ற சாஃப்ட்வேர் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணுமா. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், சரிங்களா. அப்போ அதில் வந்து ஸ்டார்ட் டர்போ C++ இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா. நம்ம இது ஏற்கனவே இருந்த ப்ரோக்ராம்னால நம்மளுக்கு இது தேவையில்லைன்னா நம்ம வந்து என்னது நியூன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணி புதுசாக வந்து ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணணுன்றதுக்காண்டி நம்ம இப்போ புதுசாக வந்து அந்த ப்ளூ கலர் ஸ்க்ரீனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, சரிங்களா, நம்ம வந்து ஒரு கமெண்ட் லைனை வந்து இங்கே இதில் கொடுக்கலாம். அதை எப்படி கொடுக்கணும்னா ஸ்லாஷ், சரியா, பிளாக் ஸ்டார் ஸ்க்ரீஸ் பண்ணி இந்த ஸ்டார் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு இந்த மாதிரி கொடுத்து, அதே மாதிரி லாஸ்ட்லேயும் ஸ்டார் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அது ஒரு கமெண்ட் லைன், அந்த மாதிரி அர்த்தம். நான் எதுக்கு அடிக்கிறேன்னா நம்மளுக்கு என்ன ப்ரோக்ராம்ன்றதை தெரியணும்ல, அதனால வந்து அடிக்க போகிறேன், சரிங்களா. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்னதுன்னா, ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த sum of series using while loop, சரிங்களா. முடித்ததுக்கப்புறம் இந்த பெருக்கல் குறியீடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் லைன் மாதிரி அர்த்தம். நான் இது எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, இது என்ன ப்ரோக்ராம்ன்றதை தெரியணுன்றதுக்காண்டி கொடுத்துருக்கேன். நம்ம வந்து சம் ஆஃப் சீரீஸ்னால் என்ன அர்த்தம்னா, அந்த சம்மு என்ன சம்முனா கூட்டுறதுன்னு அர்த்தம் சம்முனா, சரியா. சீரீஸ்னால் நம்ம இப்போ ஒரு நம்பரை வந்து கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கா 3ன்னு இப்படி கொடுத்தோம் அப்படின்னா சீரீஸாக வரணும். சீரீஸ்னால் 1 அடுத்து 1ன்றத அர்த்தம். அப்போ வந்து 3ன்னா 1 2 3 இந்த 3 நம்பரையுமே கூட்டி எத்தனை வரணும், 6ன்ற நம்பர் வரணும். இதுதான் சம் ஆஃப் சீரீஸ், சரிங்களா. அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதணும். எதை யூஸ் பண்ணினா, while loop யூஸ் பண்ணி, சரிங்களா. அப்போ நம்ம ப்ரோக்ராம் எடுத்தோடனே என்ன லைன் எழுதணும், ஹேஸ் இன்க்ளூட் stdio.h மெயின் யூஸ் பண்ணி ஓப்பன் கர்லி பிரேஸ் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் உள்ளக்க ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். அது வந்து எழுதணும்னா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் டிக்ளேர் பண்ணனா, i = 1, sum = 0, n இந்த மாதிரி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கணும். ஒரே லைனில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணோன்னா கமா கொடுத்து டிக்ளேர் பண்ணிவிட்டு கடைசி முடியும் போது தான் செமிகோலன் கொடுக்கணும், சரிங்களா. இதுதான் டிக்ளரேஷன். என்னென்ன தேவைன்னா i, sum, n இந்த ப்ரோக்ராமுக்கு தேவை. இது முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், CLR SCRன்றதை கொடுக்கணும், சரிங்களா. அது எதுக்குன்னா கிளியர் ஸ்க்ரீன்றதுக்காண்டி கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், நம்ம எத்தனை நம்பர் வாங்க போகிறோன்றது அவுட்புட் ஸ்க்ரீனில் வாங்க போகிறோம், அதை பிரிண்ட் பண்ணணும் முதல்ல, சரிங்களா. பிரிண்ட் ஆஃப்குள்ளே ஓப்பன் ப்ராக்கெட்குள்ளே என்டர் த நம்பர் இதை கொடுத்து நம்ம அதை வாங்கணும்ல. அப்போ வந்து % இன்டீஜர்னால %d வாங்கிட்டு ஆம்பர்சனில் என்ன நம்பருக்கு வாங்க போகிறோம், நம்பருக்கு, சரிங்களா. இதை வாங்கினதுக்கப்புறம் while loop யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா while loop i <n <n நம்ம வந்து எத்தனை நம்பர் கூட்டிட்டு போடணும். இந்த i = 1ன்னு இருக்கிறதுனால i <= நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அது வரைக்கும் வந்து நம்ம வாங்கணும், சரிங்களா. அதனால் வந்து i <= கொடுக்கேன். இங்கே 0ன்னு கொடுத்தீங்கன்னா லெஸ் தேவையில்லை. நம்மளுக்கு வந்து சம்முன்றதுனால 0ன்னு கொடுத்து சம் பண்ண போகிறதில்ல. முதல் எடுத்தோடனே நம்ம 1லேருந்து கூட்டணுன்றதுனால தான் இந்த 1ன்றதை கொடுத்துருக்கோம். அதனால் i <= n, சரிங்களா. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சம்மு ப்ளஸ் i இதை கொடுத்துட்டு i = i+1 செமிகோலன், சரிங்களா. இதை கொடுத்துட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷன், இந்த 3 ஃபங்க்ஷன்னா 3 லைன் தான் முதல்ல என்ன டிக்ளேர் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இந்த 3 லைனை நம்ம மண்டையில் ஏற்றினா போதும், சரிங்களா.
இந்த ப்ரோக்ராம் வந்து படித்து முடிச்சிருவீங்க. இதை முடிச்சுட்டு இதுதான் ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த எது எப்படி சம் பண்ணுங்க லூப் மூலிமா சம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வர அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணணுமா. அப்புறம் அதுக்குள்ள வந்து சம் ஆஃப் சீரீஸ் ஈக்குவல் டு பிரிண்ட் பண்ணணும்ல %d கமா சம்மிலேருந்து தான் நம்மளுக்கு ஆன்சர் வருது, அதை பிரிண்ட் பண்ணி முடிச்சிடணும். அவ்வளோதான். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன லைனு நம்மளுக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் நிற்கணுன்றதுனால கெட் சிஹெச் கொடுத்து முடிச்சிடறோம். சரிங்களா. நம்மளுக்கு தேவையான ப்ரோக்ராம்லாம் எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், ஃபைலில் போய் சேவ்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து யூனிட் 5ஓட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். சரிங்களா. அப்போ யூனிட் 5ஓட லேப் ப்ரோக்ராம்னாலும் இதுவும் லேப் ப்ரோக்ராம் தான். சரிங்களா. அது வந்து 3வது ப்ரோக்ராமோ என்னமோ இருக்கும். சரிங்களா. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ வந்து எந்த ஒரு ஃபைல் நேம் வேணாலும் கொடுத்துட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா. எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு எக்ஸாம் கொடுத்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்ன்றதுனால 1ன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஆனால் இங்கே வந்து எக்ஸாம் சிபிபின்னு இருக்குது. நம்ம என்ன செஞ்சோம், நம்ம ஃபைல் நேமில் போய் ஃபைல் நேம் .cன்னு தான் கொடுக்கணும். அதனால் நான் கொடுக்க மறந்துட்டேன்றதுனால திருப்பி சேவ் அஸ் ஒரு வாட் சேவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வராது. சேவ் அஸில் போய் திருப்பி அந்த என்ன ஃபைல் நேமோ கொடுத்துட்டு .cன்றதை கொடுத்தோன்னா இந்த ஃபைல் நேம் .cன்றது வந்துடும். சரிங்களா. அப்போ ப்ரோக்ராம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கம்பைலில் போய் கம்பைல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எரர் வந்து என்ன எரருங்கிறத காட்டணும். சரிங்களா. 00ன்ற எரர் தான் நம்மளுக்கு காட்டுது. வார்னிங் வந்து சரிங்களா. வார்னிங் என்ன தப்பு விட்டுருக்கு, சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐன்னு கொடுக்காம சம் ப்ளஸ் ஐன்றதை கொடுத்துட்டேன். அதனால் அது வார்னிங் காட்டுச்சு. நம்ம வந்து திருப்பி போய் சேவ் பண்ணிவிட்டு நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கம்பைலில் போய் கம்பைல் பண்ணிங்கன்னா இப்போ வார்னிங் 1 தானே வருது. அது வந்து என்ன தப்பு விட்டாலும் நம்மளுக்கு காட்டிடும். அதை போய் திருத்திக்கலாம். சரிங்களா. இப்போ அது வேறு ஒரு பெரிய பிரச்சனை வந்து இல்லை. அப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கேட்கும், என்டர் த நம்பர்ன்றதை கேட்கும். நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா 4ன்றதை கொடுத்தோம் அப்படின்னா 10ன்னு காட்டுது. நம்மளுக்கு வந்து எப்படி 10ன்னு காட்டுது, 1 + 2 + 3 + 4. சரிங்களா. எப்படி காட்டணும், 1 + 2 + 3 + 4 இதை வந்து கூட்டினோன்னா பார்த்துக்கோங்க 10 வருதா. இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து இப்படி தான் ரன் ஆகணும். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா. மனப்பாடம் பண்ணி வச்சு எழுதினாலும் சரி, புரிஞ்சு எழுதினாலும் சரி, இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.